வணக்கம் வாரியர்ஸ். இன்றைக்கி நமக்கு டே 3. கொஞ்சம் நல்ல உறக்கத்துக்கு பிறகு காலை கடனை முடித்து வெயிட் செக்கப் போட்டா இன்றைக்கி ஃப்ளக்சுவேஷனு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப காமனு. ரோடிங்க்கு சில பல ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே முழுங்கிட்டு இன்றைக்கி நமக்கு ரெஸ்ட்டு டே. ஸோ மொபிலிட்டிக்கு ஒரு சில ட்ரில்லை பிளான் பண்ணேன். ஸோ நீங்களும் வீக்லி ஒன்ஸ் ஒரு மொபிலிட்டி பிளான் பண்ணிக்கோங்க. அது நமக்கு மசிலை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க வச்சுக்கும். உங்களால் வெயிட் நல்லா புஷ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மில் இந்த ஜக்கூசி மெம்பர்ஷிப்புக்கு 4 வாட்டி மாதம் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ இனிஷியலாக தண்ணி கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் அப்புறம் போக பாடிக்கு அது அடாப்ட் ஆகும். நமக்கு ஒரே குச்சி தண்ணியில் அப்படியே கொஞ்சம் வேணால் விளாட்ட போட்டு பாடி கண்டிஷனை செக் பண்ண வந்துட்டேன். அப்புறம் டிஃப்ரெண்ட்டான மசில் கண்டிஷன் சொல்ல முடியாது, ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு மசில்ஸ் இருந்துச்சு. பார்க்குறவங்க நம்ம ரொம்ப குட்டின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஜிம்மு பையா கிட்டே சூடாக குடிக்க ஒரு காப்பி ஒன்று கேட்டேன். அவர் ஏதோ ஒன்று கொடுத்தாப்புல. அது பேர் எக்ஸ்பிரஸோ ஷாட்டான். தம்மா தூண்டு இருந்தது. சந்தானம் சொன்ன டைலாக் தான் ஞாபகம் இருந்தது. காப்பினா குடிச்சிட்டு வச்ச மாதிரி. அப்புறம் அதே வாங்கி நான் சப்பி ரொம்ப நேரம் குடிச்சுனே இருந்தேன். குடிச்சு முடிச்சுட்டே கிரேவிங்ஸ்க்கு ஒரு முட்டாய் ஒன்று சாப்பிட்டேன். அது நல்லா ஜிம்முன்னு மண்டைக்கு ஏறிச்சு. அந்த மண்டை ஏறதோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக காரக்குழம்போட செக்லிஸ்ட்டுக்கு எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு கிளம்புனேன். போயிட்டு குழம்பு எப்படி வைப்பதுன்னு எங்கள் அம்மா கிட்ட ஒரு வீடியோ கால்ஸை போட்டு பேஷாக குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். மதியத்துக்கு லஞ்சை ரெடி பண்ணிட்டேன். நார்ச்சத்துக்கு கீரையும் புரதத்துக்கு முட்டையும் வச்சு லஞ்சை முடிச்சுட்டு ரொம்ப நாளாக வீட்டிலேருந்து ரெக்கமெண்டேஷன் இந்த சர்வமயம் படம் பார்க்க சொல்லி. ஸோ அந்த படத்தை பார்த்து உட்காந்துட்டேன். எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா?